விளங்கும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த ராவிகர திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தைதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உம் சீரிழமை தினம் வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கூற்று. உலக செம்மொழிகளில் தமிழுக்கு ஒரு தனித்துவமான மகிமை உண்டு. தன் சீரிழமை திறம் குன்றாமலும் செவ்விய இலக்கண இலக்கியங்களின் தத்துவங்களாலும் தமிழ் மொழி என்றுமே மங்காது நிலைத்து நிற்கின்றது. இந்த தமிழ் எமது நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் மிகவும் பரவ வேண்டும் என்று மகாகவி பாரதியார் அன்று கனவு கண்டார். அந்த கனவு இன்று நினைவாகிக் கொண்டு இருக்கின்றது. இப்படியான சிறப்புமிக்க தமிழ் மொழியை சர்வதேச ரீதியில் எடுத்துச் சென்று அதற்கு ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம், ஒரு முகவரி வழங்க வேண்டும் என்று எடுத்த இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த வகையிலே உலக பிரபல்யம் மிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு இருக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று எடுத்த இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுவதோடு மட்டும் இருந்து விடாது, தமிழர்களாகிய நாங்கள் எல்லோரும் எங்களால் இயன்ற கடமைகளை செய்ய முன்வர வேண்டும். அதற்காக இன்று வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். மிக சரியாக சொன்னீர்கள். கல் தோன்றி மண் தோன்றா முத்து தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி மூத்த தமிழ். தமிழுக்கு தங்கம் வைத்து வளர்த்த ஊர் எனது சொந்த ஊர் மதுரை என பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு இருக்கை அமைக்க அனைவரும் சேர்த்து ஒன்று சேர்ந்து இன்று நாம் கூடி இந்த வரலாறு சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒரு தமிழ் சங்கத்தை இன்று இங்கு அமைப்பது போல் இருக்கிறது. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனியமான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது தினேஷ் பாபு, சுகி சிவா. உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளை இப்போது ஆரம்பிப்பதற்காக திரு குணா பதக்கம் அவர்களை மேடைக்கு அன்புடன், திரு குமார் குமரப்பன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கங்க, நல்வரவு. இந்த இனிய அழகான மாலை பொழுதை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறதுக்கு நேரத்தை பயணம் நேரத்தை ஒதுக்கி வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாங்கன்னு உங்களை வரவேற்கிறோம். இங்கே முக்கியமான சில நண்பர்கள் விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. முதல் நம்ம இந்தியன் கான்சுலேட் ஜெனரல் மிஸ்டர் வெங்கடேஷ் அசோகன் அவங்க வந்திருக்காங்க. கூப்பர்டினா மேயர் சவிதா வைத்தியநாதன் அவங்க வந்திருக்காங்க. ஹார்வர்டில் தமிழ் சொல்லிக் கொடுக்குற என் நண்பர்
ஜானத்தன் ட்ரிப்ளி வந்திருக்காரு. பர்த்டேல தமிழ் சொல்லி கொடுக்குற நம்ம ஓன் பாரதி மிஸ் பாரதி அவங்க வந்திருக்காங்க. அனைவரையும் வரவேற்கிறோம். அவங்க சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். ஹார்வர்ட் தமிழ்ச்சியார் சேர இழுத்து ஹார்வர்ட் இருக்கையில் அமர வைக்கிறது நம்முடைய பொறுப்பு. அதற்கு ஒரு அருமையான பிகினிங் கொடுத்துருக்காங்க நம்ம 2 மருத்துவர்களும். அவங்க இங்கே 2 மருத்துவர்களும் இங்கே இருக்காங்க. டாக்டர் ஜானகிராமன், டாக்டர் சம்பந்தம். அவங்க 2 பேருமே அவங்க துணைவியாரோட வந்திருக்காங்க. they have been very very generous to Harvard தமிழ்ச்சியார் fundraising activities. ஹார்வர்ட் தமிழ்ச்சியாருக்கு $6 மில்லியன் தேவை. அதில் அவங்களே 2 பேரும் சேர்ந்து $1 மில்லியன் கொடுத்துட்டாங்க. அந்த $1 மில்லியன் போக நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கணக்கில் வராமல் இன்னும் எக்ஸ்பென்சஸ்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. நம்மளுடைய பொறுப்பு இப்போ ஏற்கனவே $2 மில்லியன் சேர்த்துக்கணும். அது போக நம்ம 6 மில்லியன் தான் நம்மளுடைய இலக்கு. அதில் இந்த வருஷத்துக்குள்ள 3 மில்லியன் நம்ம அடைஞ்சோம்னா ஹார்வர்டில் அந்த ப்ரிப்ரேஷனரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அது ஒரு உந்துதல் நம்ம எல்லாருக்கும். அதனால தான் பல நகரங்கள் அமெரிக்காவில் இது மாதிரி விழாக்கள் நடத்தி பொருள் சேர்க்க முயற்சிக்கிறோம். இன்னைக்கு இங்கே நம்ம பண்ணுறோம். அது வெற்றி அடையும் எனக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் டேலஸ் தான் டாப்பு. டேலஸில் $500 மில்லியன் சேர்த்து கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கணிசமான சேர்த்து கொடுப்போம். அது கடைசிங்கிறது இல்லை, அது தொடரும். இன்னைக்கு தான் பிகினிங். பொதுவாக சொல்லுவாங்க நிதி திரட்டுறது ரொம்ப சுலபமான ஒரு எளிதான காரியம் கிடையாது. அதுவும் நம்மளுக்கு நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பாரம்பரியத்தில் மதம் சார்ந்த நிதி திரட்டுறது கொஞ்சம் சுலபம். நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் அது ஊறி இருக்கு. ஆனால் கல்வியோ இது மாதிரி முயற்சிகளுக்கு பணம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு சமூக அக்கறை வேணும். அந்த வட்டத்திலேருந்து வெளிவந்து சாதாரண சராசரி வட்டத்திலேருந்து வெளிவந்து ஒரு சிந்தனைக்கு உள்ளவங்க தான் இது மாதிரி முயற்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்களாம் வந்திருக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இது உங்களுடைய இந்த திறப்பை உங்களுடைய நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் சொல்லி அவங்கள இந்த முயற்சிக்கு நன்கொடை எடுத்து சொல்றது உங்களுடைய பொறுப்பு. நம்மளுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா இங்கே தமிழ் சார்ந்த குழுமங்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து இதை நடத்தியிருக்காங்க. ஆனால் அது குறிப்பிட்ட சில ஆர்வலர்கள் பல வாரங்களாக சில மாதங்களாக அல்லும் பகலும் நாட் a cliché உண்மையிலேயே ராத்திரி 2 மணி 3 வரைக்கும்லாம் உழைச்சி இதை உண்டு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பெரிய விழா நடக்கும்போது சில தவறுகள் நடக்கும். நீங்களாம் உங்கள் பெரிய மனசு பண்ணி அதை மன்னித்து இந்த விழாவை வெற்றியடை செய்யணும். வாங்க வாங்க உங்களை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சுஜி, நன்றி திரு குமார் குமரப்பன் அவர்களே. அடுத்ததாக இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆனரபிள் கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு வெங்கடேஷ் அசோக் அவர்களை மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இவரை பற்றி அதிகம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கான்சுலேட் ஜெனரலாக மட்டுமல்லாமல் எமது தமிழ் கலை கலாச்சாரம் எமது நாட்டின் பண்பாடு பற்றிய பல நிகழ்வுகளில் என்றுமே தனது ஊக்கம் ஆக்கத்தையும் எப்பவுமே வழங்கியவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான விடயம். நன்றி. ப்ளீஸ் கம் அண்ட் சே a few words.
you, குணா பதக்கம் அவர்களே. அவர்கள் பொன்னாடை வேரியா தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு குணா பதக்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். Can you say a few words to the group? Thank you. Thank you very much. I'd like to begin by expressing appreciation to Dr. Janakiraman and Dr. Sambandhan for having piloted and pioneered and been the prime movers in starting this whole effort. But I also must say that I always thought that there are far more Tamilians and far more South Indians in the West Coast than in the East Coast. So I think it is incumbent on the West Coast Tamils and South Indians to pitch in more to prove that you also can carry your weight. So I hope that that will happen today and in the days that come to see that the Harvard Tamil Chair does come into existence. And why are we wanting the Harvard Tamil Chair? They say there are 7 classical languages in the world. And they think it's Chinese and Greek and Latin and Persian and Hebrew and Sanskrit and Tamil. And only Tamil of this lot does not have a chair at Harvard. Am I right? So I think this is something which we have to correct. And why do we have to correct it? Because historically, Tamil is older than Sanskrit, and Sanskrit is one of the oldest languages in the world. So it is well believed that Tamil has an origin which is perhaps way back in history, maybe, arguably, the oldest language in the world. There is a connection between the Finno-Ugric group, which includes the Ural-Altai group. So you have languages like Finnish, Estonian, Hungarian, Turkish, Mongolian, Korean, Japanese. All of these have a link with Tamil. And that is an ancient link which goes back to the Ural times when people migrated from the Ural mountains. So I am pretty confident that that is establishing a fact that Tamil is genuinely an extremely old language. More so because researchers have recently uncovered that in the Indus Valley civilization, the seals, which they are still to decipher, and the markings and other evidence seems to point to the fact that the people who now occupy South India, Tamil Nadu, are actually probably the people who are also in the Indus Valley. So Tamil is a remarkably old language, and I think it is incumbent on all of us to make sure that Tamil occupies its rightful space. And this is why I think we should all pitch in and make sure that the dream of getting the chair in Harvard is realized. I thank you all, and please do support this move. நன்றி பிரகாஷ், மிக அருமையான பேச்சு. அடுத்ததாக டாக்டர் ஜானகிராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர் ஒரு இருதய மருத்துவர், கார்டியாலஜிஸ்ட், பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள அல்டோனா என்ற ஊரில் சேவை புரிகிறார். அவர் ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்காக முதல் கொடை வழங்கி வித்திட்டவர். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு குணா அவர்களை மேடைக்கலைக்கிறோம். தமிழ் மன்ற துணைத் தலைவர். டாக்டர் அவர்கள் இப்போ நமக்கு ஒரு சிறப்பு உரை வழங்குவாங்க. தாயே தமிழே வணக்கம். மேதகு கான்சுலேட் ஜெனரல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா அட் சான் பிரான்சிஸ்கோ திரு வெங்கடேஷ் அசோக் அவர்களே, மாண்புமிகு மேயர் சவிதா வைத்தியநாதன் அவர்களே, மற்றும் தமிழுக்கு தனியிருக்க அமைக்க பாடுபடும் தமிழ் சார்ந்த அமைப்பு நிறுவனர்கள் அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, தமிழால் ஆன என் சொந்தங்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பணிவான வணக்கங்களும். தேவதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் உண்டு. இது மகாகவி பாரதியின் அறைகூல். இதனை ஆணையாக ஏற்று
தென்பாண்டி நாட்டு தமிழறிஞர் வைதேகி அம்மையார் அவர்களின் தூண்டுதலின் மேல் எனது அருமை அண்ணன் திருஞான சம்பந்தம் அவர்களின் உறுதுணையோடு இந்த தமிழ் அன்னைக்கு தனி இருக்கை என்கிற கனவு இதனை நினைவாக்கத்தான் பல நகரங்களிலும் பல மாநிலங்களிலும் நிதி திரட்டும் விழா. அதற்கு வழி செய்யும் அனைத்து தமிழ் நிறுவனங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன் தமிழுக்கு தனி இருக்கை, அதுவும் ஹார்வர்டில்? இது நியாயமான கேள்வி. உலக மொழிகள் 7012, அதில் 7 மொழிகள் தான் செம்மொழி என்று அறிகிறோம். அவை சைனீஸ், கிரீக், ஹீப்ரு, லாட்டின், பெர்ஷியன், சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ். இந்த செம்மொழிகளில் பல தகுதிகள் உள்ளன. அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ். And antiquity, number 2 individuality, number 3 common characters, number 4 neutrality, number 5 parental kinship, number 6 culture and art, number 7 independence, number 8 literary prowess, number 9 noble ideas and ideals, number 10 originality, number 11 linguistic principles. இத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரே மொழி தமிழ். இதனை நான் சொல்லவில்லை, உலக மொழி வல்லுநர்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு மட்டும் உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இடமில்லை என்று வருத்தப்பட வேண்டாமா? வேதனைப்பட்டேன். அதன் விளைவுதான் இந்த முயற்சி. பிறகு ஏன் ஹார்வர்டில்? அங்குதான் 47 நோபல் லாரட்ஸ், 48 Pulitzer Prize journalists and 32 heads of the state like presidents and prime ministers has been come out. So I thought we should go to the top place. I also know as a physician, 45 years back, Public Health Department in Harvard University published an article about yoga. You know what happened to yoga now? United Nations is celebrating Yoga Day for the 2nd year in a row. It has nothing to do with the government of India. It is because Harvard started it, everybody started to follow. So you and I know, anything if Harvard says, people listen. That's why we thought, and me and Dr. Sambandam, when we went to Harvard, the price went on and on during negotiation. We didn't budge. If you get a seat in Harvard, we know we spread the word. In other words, I want to take the lantern to the head of the mountain so the rest of the people could enjoy the light. But to climbing that mountain cost us $6 million. And we paid us the entrance fee. The rest of it is up to you people to do it. But at the same time, I also want to tell, we are not spreading Tamil. We were just ambitious to take it there. But I know a lot of people teaching Tamil. I know that California Academy, Tamil Academy, under the leadership of Vetri Chelvi, is teaching 8,000 children. And in Maryland, 2,000 children. And I also know in New Jersey, 4,000 children. These children learn Tamil. And what are they going to do next step? Now, Jonathan Ripley, my good friend, is teaching Tamil in Harvard, from high school to the Harvard level. Then if some of the children want to study in Tamil, where would they go? I want them to go to Harvard, and there are another half a dozen places like University of Pennsylvania, University of Boston and Michigan. They all teach Tamil, but they do not have a tenure position like UC Berkeley. So I felt if you have enough departments, this will spread around. That is another reason I felt this has to be done. I wanted to congratulate the people like Jonathan Ripley, Vetri Chelvi, and Jonathan's teacher Bharati, who are all involved in this noble job of teaching Tamil. அடுத்ததாக I want to give some statistics. திரு அசோகன் ஐயா அவர்கள் சொன்னது போல 300,000 Tamils are living here. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு $100 once in கொடுத்தாக்க $30 million will come. At least per family 100, not per, then it will be at least $10 million. If $10 million come, I believe in 2 to 3 permanent chairs could be created in the next 10 years. Probably all 50 states could have. Other places are not as expensive as Harvard. அப்படி இருக்கும்போது what has happened is, as of today, I found 1,436 people have donated. We have collected up to 2,098,000,
but pledged amount is another 222,000. So we are close to getting up there for 3 million. So I appreciate all your effort. I want to thank all of you, but we have to do a lot more. So please donate and help us to reach the mountain. Nandri Vanakkam. மிக்க நன்றி டாக்டர் ஜானகிராமன் அவர்களே. இந்த அளப்பெரும் சேவையை ஆற்றுவதற்கு, இந்த முயற்சியை ஆற்றுவதற்கு மிகவும் அரும்பாடுபட்டு வருகின்றீர்கள். ஆமாம், நாங்கள் தமிழர்களாக மட்டும் இருந்து தமிழை பேசினால் போதாது, தமிழுக்கு ஒரு அந்தஸ்தை அதிலும் ஹார்வர்ட் போன்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தினால் உலகம் முழுவதும் அது பரந்து தமிழருக்கு ஒரு நிச்சயமான அடையாளம் கிடைக்கும். அதற்கு நீங்கள் பாடுபடுகின்றீர்கள். எங்களால் என்ற உதவியை நாங்களும் செய்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தவர் திரு பாண்டியன் அவர்கள், திரு தயானந்தன் அவர்களை நாங்கள் கொஞ்சம் தவறாக பேரை சொல்லிவிட்டோம். தயானந்தன், நன்றி. அடுத்ததாக குப்பட்டினோ மேயர் திருமதி சவிதா வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி வெற்றி செல்வி ராஜமாணிக்கம், இந்த எமது வளைகுடாவின் தமிழ் கல்வி நடந்து தமிழர்கள் எல்லோரும் தமிழ் கற்றுக்கொண்டு வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பட திருமதி வெற்றி செல்வி ராஜமாணிக்கம் அவர்கள். திருமதி சவிதா வைத்தியநாதனை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். ஒரு எங்களின் நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்மணி, ஒரு பெண்மணி இந்த நாட்டின் மேயராக கடமையாற்றுவது எங்கள் எல்லோருக்குமே பெருமை. இப்போது அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். I apologize for my voice. I've been battling a really bad cough and cold. No, that's okay. Thank you so much. And I also apologize for not speaking in Tamil. Didn't grow up learning. When I got married, the first thing I told my mother-in-law was konjam Tamil, konjam English. And it has just improved slightly thanks to my husband. But if the Consul General can speak in English, so can I. Thank you to Dr. Janakiraman Samandam. Thank you so much for starting this movement. And I'm very honored to be here with Professor Bharati and Jonathan Ripley. Thank you so much for being here today. Why do we want to publicize a language here in the United States? It may not be, it's probably too late for someone like me, but for all the children who are growing up here, for them to have the correct guidance so that they know exactly where they came from. And those who want to learn the language for the sake of the language, I think it's really imperative that it is in the cradle of learning at Harvard. So I thank you so much for starting this really, really honorable pursuit for having a Tamil chair at Harvard. Congratulations to all of you. One of the things that I can do is help by introducing the chairs and the board of directors of this group to other people that I meet. And at every instance, I'm going to talk about this very pure initiative. And in the process, I might pick up a few words, so the next time we meet, I'll at least try and say something in Tamil. Actually, someone did try. I was there at the Tirukkural competition. There was this young girl who was either a junior or a senior in high school. And she had recited all 1,300 Tirukkurals. That was quite a spectacular achievement, and I was there to honor her. And they tried to help me learn one. I couldn't even learn one. So at least I promise the next time I'm here in front of you, I'll at least try and learn that one couplet and make you proud of me too. Thank you so much for having me here today. நன்றி திருமதி சவிதா வைத்தியநாதன் அவர்களே. அடுத்ததாக யூசி பெர்க்லி தமிழ் ஆசான் முனைவர்
எஸ் பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க மணிமாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பர்க்லிக்கு வரும் முன் பாரதி அவர்கள் மதுரையில் AIIS அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸை நடத்தி வந்தார். அவருக்கு தமிழ் தவிர தெலுங்கு மொழி மிக அதிகம் நன்றாக தெரியும். நன்றி மணிமாலா. இப்பொழுது பாரதி அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு உரை வழங்குவார். கொஞ்ச நேரம் ஆங்கிலத்திற்கு பிறகு தமிழுக்கு வரலாம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் கொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் மூக்கென்றும் குஞ்சென்றும் மூக்கும். தத்தரிட திட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரைக்காரி. மதுரை என்ற சொல் சித்தர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சொல். மதுரை என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 2 எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் மது, நல்ல பொருளிலே. அமிழ்து, அமிழ்து என்று சொன்னாலே அமிழ்து 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 என்றாலே தமிழ் தான். மறை என்று எடுத்தார் மா, அதில் ஒரு பொருள் சொல்லு. துறை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட மதுரை இப்பொழுது மீனாட்சிப்பட்டினம் தான். ஆனால் ஒரு காலத்தில் முதல் துறையாக அவர் வந்தவர் சிவபெருமான். இப்படி அந்த சொல்லிலே கூட மிகவும் அருமையாக அமைந்திருக்கின்ற அந்த ஊரிலிருந்து வந்தவள் என்கிற ஒரு பெருமை எனக்கு இன்னொன்று. அந்த ஊரிலே மதுரை பட்டணத்திலே என்னிடம் தமிழ் படித்த ஜான்சன் ரிப்ளி அவர்கள் இன்றைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு எனக்கு மிகவும் பெருமை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்றான் மகாகவி. இன்றைக்கு அவன் இங்கே இருந்திருந்தால் இந்த 2 இரட்டையர்கள் செய்த கொடையை பார்த்து கண்டிப்பாக இருமாந்து போயிருப்பான். அவனுடைய பட்டத்தை என் பெயரிலே கொண்ட ஒரே தகுதியோடு அவன் சார்பாக நான் அவர்களை பார்த்து பூரித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பாராட்டுகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பது என் கருத்து. இதை நான் சொல்லவில்லை, தமிழ் இலக்கியம் சொல்கிறது. சங்க இலக்கியத்திலே கலித்தொகை என்ற ஒரு இலக்கியம், அதிலே ஒரு அகை இலக்கியம். அகை இலக்கியம் என்றாலே காதலை பற்றி கூறுகிறதா நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஒரு மாலை பொழுது, மாலை நேரம் வந்துவிட்டது. இந்த மாலை எனக்கு எவ்வளவு துன்பத்தை தருகிறது என்று தலைவி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இந்த மாலை நேரம் வருணை. மாலை நேரத்திலே திருமாலின் கரிய நிறத்தை போல இருள் கவியை தொடங்கிவிட்டது. பறவைகள் எல்லாம் தம் குஞ்சுகள் வந்து விட்டனவா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றன. மலர்கள் கூம்பத் தொடங்கிவிட்டன. இந்த நேரத்தில் என்ன பாராட்டுக்கு புகழ்ச்சிக்கு எங்கே இடம் இருக்க போகிறது? ஒரு வரி சொல்கின்றார், மரங்கள் எல்லாம் தூங்க தொடங்கிவிட்டன. எப்படி? தம் புகழ் கேட்டாற்போல் தலை சாய்த்து மரம் துஞ்சல். அருமையான ஒரு ஓமை. மரங்கள் எல்லாம் தலை சாய்த்து கொண்டிருக்கின்றன. எப்படி என்றால், ஒருவரை புகழும் பொழுது நல்ல உள்ளங்கள் கொஞ்சம் தர்ம சங்கடப்பட்டு கொஞ்சம் கூச்சப்பட்டு தலை குனியுமா. அதை போல இவர்களை நாம் பாராட்டக்கூடாது, இவர்களை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும், இருமாந்து போக வேண்டும். இந்த நல்ல உள்ளங்களுக்கு நம் அனைவரின் சார்பாக எங்களுடைய பூரிப்பையும் இருமாப்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறு பொறி அக்னி குஞ்சு, இது பாரதியார் பயன்படுத்தி முதலாக அவர் மட்டுமே பயன்படுத்தி ஒரு இமேஜ் என்று சொல்லலாம். அக்னி குஞ்சை ஒரு சரியான இடத்திலே வைத்து விட்டார்கள். அந்த தழல் பரவிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி போகிறது என்றால், ஒரு சின்ன ஃப்ளேம் என்று சொல்கிறோம், சுடர், அது நடனமாடுகிறது.
தத்தருகிட தீர்த்தம். அதை சொல்லி பாருங்கள், ஒரு நெருப்பினுடைய சின்ன ஒரு தழல் எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றதோ அதை போல ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த தழல் பரவும், அது கட்டாயம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் கொஞ்சம் அதை தூண்டிவிட்டு கிண்டிவிட்டு கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த நிலையிலே நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களோடு முன்னெடுத்த ஒரு செயலை மிக விரைவாக நடத்தி முடிக்க உதவி புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டோம், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தே வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ, தத்தருகிட தீர்த்தம். நன்றி.